வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4th 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக் இங்கிலீஷ் யூனிட் 6க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். டேம் 3க்கானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 4 கிளாஸ் 5ல் திங்க் வைஸ்லி அப்படிங்கிற யூனிட்டு கீழே நம்ம என்ன பாடம் நடத்துவோம் அப்படின்னா த உடன் டாய் த நியூ ஸ்டார்ட். இப்போ இந்த யூனிட்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது மாணவர்கள் அடைய வேண்டிய எல்ஓஸ், அதாவது அவங்களுக்கான திறன்கள் என்னெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டோரியை கரெக்டாக அவங்க வந்து கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாய்மொழியாக கேட்குற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல தெரியணும். அடுத்து ஸ்டோரியை நல்லா வாசித்து அந்த கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு அவங்களுக்கு சரியாக விடை எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக அவங்க வாழும் இடத்தை பற்றி அவங்களுக்கு சில வார்த்தைகள், சில லைன்ஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து ஏதோ ஒரு நம்ம டாபிக் கொடுத்தோம்னா அந்த தலைப்பின் கீழே, உதாரணமாக ஒரு ஃப்ரூட்டோ ஒரு அனிமலோ ஏதோ ஒரு டாபிக் கொடுக்கும்போது அந்த தலைப்பின் கீழே அவங்களுக்கு ஒரு ஃபியூ சென்டென்ஸாவது அவங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குற எல்ஓஸ். இப்போ டே 1ல் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே டீச்சர்ஸ் கிளாஸ்க்குள்ளே போனோன்னே நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம். இப்போ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி முடித்த பிறகு இப்போ சே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரையும் தலையை கவுந்து இருக்க சொல்லணும். சரி, தலையை தொங்க போட்டு இருக்க சொல்லணும். இப்போ 1 2 3 லுக் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் தொங்க போட்ட தலையை, அது கவுந்திருக்கிற தலையை நேராக தூக்கி பார்க்கணும். அப்படி அவங்க லுக் பண்ணி பார்க்கும் பொழுது எதிரே இருக்கிற எந்த நபரை அவங்க 2 பேருடைய கண் பார்வை வந்து ஒன்றாகுதோ, கண்ணை தலையை தூக்கி பார்த்த உடனே யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்யணும், ஐ கான்டாக்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அவங்க ஹேண்ட்ஸ் ஷேக் கொடுத்து குட் மார்னிங் சொல்லணும். இது போல் அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாரும் ஒருவேளை அவங்க வந்து தலையை தூக்கி பார்க்கும் பொழுது அவங்க யாரையும் பார்க்கலன்னா அந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஐ கான்டாக்ட் அடுத்தவங்களோட வந்து அவங்க குட் மார்னிங் சொல்கிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே. இப்போ ஃபன் வித் ரீடிங். இப்போ வேர்ட் வாலில் ஆசிரியர் இங்கே இருக்கிற இந்த வேர்ட்ஸை வந்து எழுதிடணும். ஃபுட் ஹில்ஸ், ஹண்டட், உட்டன், ஸ்டாச்சு, ஆர்ட், ட்ரீம், பிளாஸ்டிக், டேஞ்சரஸ், அட்வைஸ்ட், ஃப்ரைட்டன், அவாய்டட், கண்ட்ரி, இது போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி முடித்த பிறகு ஆசிரியர் ஒரு முறை இந்த வார்த்தையை வந்து நல்ல சவுண்டாக அவங்கள வாசிக்க சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். அவங்க ரிப்பீட் பண்ணும் பொழுது அவங்க வந்து கிளாப் பண்ணணும். கிளாப் பண்ணிக்கிட்டே ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஆசிரியர் ஒரு முறை இந்த வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸை 2 பேராக பேராக அவங்கள வந்து இருக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து வாசிக்க சொல்லலாம். அந்த 2 பேர் இருக்கிற ஒரு செட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தர் வந்து பிளாக் போர்டு கிட்ட வந்து அந்த வேர்டு வாலில் கையை எந்த வேர்டை கையை காட்டுறாங்களோ அந்த வேர்டை அவனோட அடுத்த ஜோடி வந்து அவங்க ரீட் பண்ணணும். இப்படி எந்த டீம் வந்து அதிகமாக குறைவான நேரத்தில் ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போது குறிப்பாக வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். யார் குறைவாக வாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரீடர்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி அவங்கள கிளாப் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். சரியா? இதுதான் எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே அங்கிற ஆக்டிவிட்டிக்கான விளக்கம். இப்போ லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டியில் இப்போ ஸ்டோரியே சொல்லணும். நம்ம இந்த உடன் டாய் நமக்கு வந்து இந்த ஒர்க் புக்கில் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பிக்சர்ஸை காமிச்சு நமக்கு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அந்த நம்ம கிளாஸ் எடுக்க முன்னாடி சில கேள்விகளை கேட்டு நமக்கு வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், ஆர்வம் ஊட்டணும். இப்போ டூ யூ ப்ளே வித் டாய் அட் ஹோம், இஸ் இட் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆஃப் வுட், இது மாதிரி அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு பதிலை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுடைய பதிலை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். இந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஆசிரியர் வந்து உடன் டாய் ஸ்டோரியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 2 மொழிகள்லையும் நம்ம வந்து நல்ல விளக்கி சொல்லணும். இப்போ ஸ்டோரியை நம்ம வந்து நேரேட் பண்ண பிறகு சில கொஸ்டின்ஸை அவங்ககிட்ட கேட்கணும். எந்த அளவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத அவங்க ஆன்சர்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹூ வாஸ் குட் அட் கிரியேட்டிங் உடன் டாய்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரியா? ஹவு டிட் முகுந்த்ஸ் மதர் டை, இதெல்லாம் வந்து மாணவர்கள்ட்ட கேட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்காங்கங்கிறத பார்க்கணும்.
அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 60-62 இருக்கிற அந்த லெசனை வந்து அவங்கள நல்லா ரீட் பண்ண சொல்லணும். இந்த உடன் டாய் ஸ்டோரியை ரீட் பண்ண பிறகு அவங்கள 6 டீமாக பிரிக்கணும். டீச்சர் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 6 டீமாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பேராகிராஃபை அசைன் பண்ணி கொடுக்கணும். அதாவது அந்த ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, அது இந்த டீமுக்கு இந்த பேராகிராஃப்னு கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை அவங்க வந்து ரீட் பண்ணி டீமாக ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டினை அவங்க கரெக்டாக எழுத சொல்லணும். எழுதி முடித்த பிறகு எல்லா டீமும் அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு, அதாவது ஒரு டீம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னாடி வர சொல்லி அவங்க எழுதின ஆன்சர்ஸை ரீட் பண்ண சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து இது போல் எல்லா டீமும் வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸை வந்து சொல்லணும். இது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரியை நல்ல தரோவாக படிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஆன்சர்ஸை அவங்க கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்டுக்கு த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஸ்டோரி. இதில் வந்து நம்ம வந்து சில மோட்டிவேட்டிங் கொஸ்டின்ஸை கேட்கணும். ஹேவ் யூ சீன் பேர்ட்ஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்? இப்போ வந்து பேர்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பார்த்துருக்கீங்களா? பேர்ட்ஸ் போகிறதுக்கு வந்து ஏதாவது அனுமதி வாங்கணுமா? ஏதாவது பெர்மிஷன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பேர்ட்ஸ் வந்து பெர்மிஷன், இது போல் கேட்கணும். கேட்டு முடித்த பிறகு அவங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும், பேர்ட்ஸுக்கு வந்து எந்த பவுண்ட்ரிஸும் கிடையாது, எல்லைகள் வந்து நமக்கு கிடையாது பேர்ட்ஸுக்கு. ஆனால் பீப்புளுக்கு வந்து எல்லைகள் உண்டு. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம்னா நிச்சயமாக நம்ம பெர்மிஷன் வாங்கணுங்கிறத அவங்களுக்கு வந்து பவுண்ட்ரிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான மீனிங்கை, அதாவது இருமொழிகள்லையும் நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஸ்டோரியை நல்ல மாணவர்களுக்கு பைலிங்குவலாக நம்ம வந்து ரீட் பண்ணி அதற்கான விளக்கம் கொடுத்த பிறகு, ஸ்டோரி சொன்ன பிறகு, நேரேட் பண்ண பிறகு சில கொஸ்டின்ஸை கேட்கணும். ஹூ இஸ் டென்சின், ஹூ ஹெல்ப் டென்சின் அண்ட் இஸ் ஃபேமிலி டு ஃபைண்ட் அ ஹவுஸ், இது போல் அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். கேட்டு முடித்த பிறகு மாணவர்களை ஒரு புக்கில் பேஜ் நம்பர் 67-68 இருக்கிற ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ண சொல்லிவிட்டு அவங்கள 5 டீம்ஸாக பிரிக்கணும். இப்போ 4th ஸ்டாண்டர்டில் 6 டீமாக பிரித்தவங்கள 5 டீம்ஸாக பிரித்து அவங்களுக்கு அந்த பேராகிராஃபை அசைன் பண்ணி கொடுத்துட்டு அது போலவே அவங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினை வந்து எழுத சொல்லி ஒரு டீம்லேருந்தையும் ஒரு ஆளை வந்து அந்த கொஸ்டினை ரீட் பண்ண சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். இப்போ டே டூ ஒவ்வொரு நாளுமே வந்து கிளாஸ்க்குள்ளே அந்த இங்கிலீஷ் கிளாஸ் முன்னாடி நம்ம வந்து அந்த ஹூ ஆர் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். அப்படின்னா மாணவர்கள் அந்த ஸ்டோரியில் பர்டிகுலர் யூனிட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது அவங்க அந்த ஸ்டோரியவோ லெசனையோ ஃப்ரீயாக அவங்க வந்து எந்த பிழையும் இல்லாமல் அவங்க வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா டே 2ல் அவங்களுக்கு சில சென்டென்ஸ் ட்ரிப்ஸ் அந்த பாட சம்மந்தமாக நம்ம கொடுக்கணும். இந்த சென்டென்ஸ் ட்ரிப்ஸை வந்து அவங்க என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ண சொல்லணும். கிளாஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். எந்த குரூப் வந்து ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு 2 குரூப்பும் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து காத்திருந்து 2 குரூப்பும் கம்ப்ளீட் ஆன உடனே ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கிறவங்கள வந்து அந்த ஸ்டோரியை சீக்வன்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்கல்ல, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ரீட் பண்ண சொல்லணும். அடுத்த டீமை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லணும். அவங்க ரிப்பீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு புக்கில் பேஜ் நம்பர் 63 இருக்கிற அந்த சீக்வன்சிங் அந்த வேர்ட்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண சொன்னால் ஈஸியாக அவங்களே பண்ணிடுவாங்க. இது போல் தான் 5th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து ஸ்டோரி சீக்வன்ஸ் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறமா டே 3லையும் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்லுங்கள், ஹூ ஆர் த எக்ஸலண்ட் ரீடர்ஸ் ஆஃப் த டே. இப்படி நீங்கள் டெய்லி அந்த ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா மாணவர்கள் அந்த நியூ வேர்ட்ஸை அந்த கீவேர்ட்ஸை ஈஸியாக படிச்சுக்கிட்டு சூப்பராக வாசிச்சிருவாங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு எந்த தடுமாற்றமுமே இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் டீச்சர்ஸ், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்து ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டீஸில் இப்போ வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை வந்து அவங்க வந்து சார்ட் பண்ண சொல்லணும். இப்போ குறிப்பாக ஃப்ரூட், வெஜிடபிள், பிளேஸ், ஃப்ளவர் அப்படிங்கிற 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை பிளாக் போர்டில் எழுதிட்டாலும் சரி, இல்லைனா வேர்டு வால் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரூட்ஸுக்கான அந்த சென்டென்ஸை அதுக்கு நேராக அவங்க அரேஞ்ச் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் பிளேஸ், வெஜிடபிள் இது போல் மாணவர்களை அரேஞ்ச் பண்ண சொல்லணும். இப்போது அந்த எல்ஓவில் இருக்கிற அந்த டாபிக் நேராக நம்ம வந்திருக்கோம், ரைட்டிங் ஆன் ஏ டாபிக். இப்போ மாணவர்களுக்கு
கிளாஸ் 4ல் பேஜ் நம்பர் 64, கிளாஸ் 5ல் பேஜ் நம்பர் 70ல் இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக். இப்போ வந்து த அனிமல் ஐ லைக், த ஃப்ரூட் ஐ லைக் எதுவோ அவங்களுக்கு கொடுத்து அது சம்மந்தமாக ஒரு 4 or 5 லைன் அவங்கள எழுத சொல்லணும். பார்த்தீங்கன்னா மாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐ லைக் கிரேப்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக மாணவர்களை எழுத சொல்லி என்கரேஜ் பண்ணால் அழகாக எழுதிடுவாங்க. அப்புறமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பேஜ் ஒர்க் புக்கில் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 104, 112 இதை இப்படியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த டே 3ல் நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே இப்போ வந்து ஐ கேன் கம்ப்ளீட் த மிஸ்ட் அவுட் ஆக்டிவிட்டீஸ் மாடியூல், ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆசிரியர்களுக்கானது. ஒருவேளை இந்த ஃபுல் யூனிட்லேயும் நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோமோ, அல்லது எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வாசிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறோமோ அதுக்கான டைம் இதில் இட்ஸ் அவர் டைம். நம்ம அதை சூப்பராக யூஸ் பண்ணிடலாம். அடுத்து ரெயின்போ ஸ்டார்ஸ், மாணவர்களுக்கான ரெயின்போ ஸ்டார்ஸ் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய பிளேஸை பற்றி தாங்க எங்கே இருக்கிறாங்களோ அதை பற்றி அவங்க வந்து ஒரு 4 லைன்ஸ் அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த மாடலை பயன்படுத்தி அவங்கள எழுத என்கரேஜ் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ், காலையில் வந்தோடனே 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஈவினிங் 2 ஸ்டூடெண்ட்ஸை ரெயின்போ ஸ்டார்ஸை சொல்ல வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு அப்படியே சொல்லி முடித்தோடனே பெருமையாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே டீச்சர்ஸ், சூப்பராக டீச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.